செல்லக்குட்டி என்ன செஞ்சிட்டு இருக்கீங்க? விநாயகர். என்னது? விநாயகர். விநாயகர் கணேசா செய்வீங்களாமா? ஜாக்கரே நீ என்ன பண்ற? அக்கா விநாயகர் செஞ்சிட்டு இருக்காளாம். நீ சாமி கும்பிடுறதுக்கு அக்கா விநாயகர் செய்யறா. நீ என்ன பண்ற காக்கரு? அக்கா ஏதோ சாப்பிட்றதுக்கு செஞ்சிட்டு இருக்கா. அது சாப்பிடலாம். தம்பி சாமி சாமி கும்பிடுறதுக்கு. ஹாய் காக்கரா அவங்க அக்காவும் போதுமா சேர்ந்து இன்னைக்கு விநாயகர் சதுர்த்தி செலிப்ரேஷனுக்காக விநாயகர் செய்யறாங்க. அவங்களே அவங்க கையால செஞ்சு விநாயகர் செஞ்சு வச்சு என்ன தம்பி சாமி கும்பிடுவோம். அப்புறம் 3 நாள் அந்த கழிச்சு நம்ம விநாயகர் கரைக்கு எடுத்துட்டு போவோம் இல்லையா, அப்ப எடுத்துட்டு போய் நாங்க கரைச்சிடுவோம். எத்தனை வருஷமா செய்யற பாப்பா? 5 வருஷம் ஆகுதா? 3 இயர்ஸ் ஆகுதா? இது 4th இயர். 4 இயர்ஸா பாப்பா தான் விநாயகர் செய்வா. கடையில வாங்க மாட்டோம். நாங்க விநாயகர் போய் வாங்க மாட்டோம். நாங்களே இல்ல அவளே அவ கையால விநாயகரை செஞ்சு அதை வச்சு சாமி கும்பிட்டு அதுக்கப்புறம் கொண்டு போய் நாங்க ஆத்துல கரைச்சிடுவோம். அதனால விநாயகர் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க இன்னைக்கு. தம்பி வந்து ஹெல்ப் பண்றதுக்கு உட்காந்துருக்கிறார். அவன் என்னைக்குமே டிஸ்டர்ப் பண்ண மாட்டான். நீ செஞ்சிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு நீ ஏதாவது மிச்சம் மீதி சிந்துறது தான் எடுத்து சாப்பிடலாம்னு சொல்லி உட்காந்துருக்கான். அவன் சாப்பிடுற பொருள் செய்ய மாட்டேன். அக்கா சாமி செய்யறாங்க, உனக்கு தான் தெரியும்ல இதெல்லாம் செய்வாக்காங்க. 2 வருஷமா, இது 3வது வருஷமா அவனுக்கு இது 3வது வருஷம், உனக்கு இது 4th இயர். ஸோ இப்போ 2 பேரும் விநாயகர் செய்யறாங்க. எப்படி செய்யறாங்க, என்னெல்லாம் செய்யறாங்கன்னு பாருங்க. அவங்க மட்டும் தான் செய்வாங்க. நான்லாம் எந்த ஹெல்ப்பும் பண்ண மாட்டேன். மாவு கேட்டாங்க கொடுத்தேன், தண்ணி கேட்டா கொடுத்தேன், அவ்வளவுதான். மற்றதெல்லாம் இனிமே அவங்க தான் செஞ்சுக்குவாங்க. என்னென்னமோ டெக்கரேஷன் எல்லாம் எடுத்து வச்சிருக்காங்க. அலங்காரம் பண்ணி பினிஷ் பண்ணி விநாயகரை காமிப்பாங்க. நீங்களும் அந்த மாதிரி விநாயகரை செஞ்சு வச்சு சாமி கும்பிடுங்க. முடிஞ்சா செய்யுங்க. சின்ன சின்ன பசங்கள்லாம் இருப்பாங்கல்ல, அவங்கள செய்ய சொல்லுங்க. ஈஸியா தான் இருக்கும். எப்படி செய்யறேன்னு சொல்லி காமி. மாவு கோதுமை மாவு இருக்குல்ல, அதை வச்சுதான் செய்வாங்க. கோதுமை மாவு எடுத்து பிசைஞ்சு அது என்னமோ செய்யறா செஞ்சு. ஆனா விநாயகர் வந்துருவார். அவர் ஏதோ போட்டு செய்வா, விநாயகர் வந்துருவார். அழகான விநாயகரை செஞ்சு வச்சு சாமி கும்பிடுவார். அவ செஞ்சு வச்சு கும்பிட்டாலும் அவள் கும்பிட்டா மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு அவன் வாங்கிக்கலான்னு சொன்னேன். நானே செய்யறேன்னா அவ விடாம செஞ்சுட்டு இருக்கா. இவர் 2 வருஷமா துணையா இருக்காரு. 3 வருஷமா இது 3 வருஷம். இங்க தூக்கம் வந்துச்சு பிள்ளைக்கு. நீ ஒண்ணும் செய்ய மாட்டியா? நீ ஒண்ணும் பண்ண மாட்டியா? ஹெல்ப் பண்ண நல்லா அக்கா இருக்கு. இந்த பொட்டு வைக்குமா? செல்லத்துக்கு பொட்டு வைக்குமா? பொட்டு வைக்கிறது பிடிக்கும் பிள்ளை. உத்து பாத்துக்கிட்டே இருந்தாங்கல்ல, தூக்கம் வந்துருச்சு. தலை 3 சொல்லு. இங்க பாரு அழகா வச்சுக்கணும் போட்டு. சும்மா இருக்கா? அழகா தான் இருக்கு தம்பி. இல்ல தம்பி நல்லா இருக்கு தம்பி. அவன் சும்மா சொல்ற தம்பி. தம்பி எல்லாம் நல்லா இருக்கு தம்பி, அழகா இருக்கு தம்பி. இங்கப்பா சொன்னேன். நீ ஏன் பாப்பா அப்படி பண்ற? இல்லப்பா அழகு அழகு தங்கம் சூப்பரா போட்டு வச்ச. சரி உட்காந்து பாத்துட்டே இருங்க. நீ கண்ணாடியில பாரு, நீ போய் பாரு. நீ கண்ணாடியில பாப்பில, போய் பாரு அழகா இருக்கு. கண்ணு தெரியாது. ஏன் தெரியாது? தூக்கம் தான் பெருசா இருக்கு. காலையில போக்குமா? பொட்டு வச்சாச்சு. இப்ப சாமிக்கு பூ வைக்கிறமே, பொண்ணு பையன் ஆகிறோம் அப்படி கிடையாது. நம்ம வீட்டுல பூத்த பூ மல்லி அழகா இருக்கா? சும்மா எப்ப பார்த்தாலும் இதே சொல்லாத பாப்பா. அழகா இருக்கு. அழகா இருக்கா? அழகு கொட்டு எவ்வளவு அழகு பத்தியா பாரு. அலங்காரம் பண்ணிருக்கு. அதுதான் பிடிக்கும். பொட்டு வச்சுக்கிட்டு, பவுடர் அடிச்சுக்கிட்டு, பூ வச்சுக்கிட்டு, புது ட்ரெஸ் போட்டுக்கிட்டு சாயந்தரம் சாமி கும்பிடும் போது எல்லாம் பண்ணிக்கலாம். இப்ப உட்காந்து முதல்ல சாமியை செய்யுங்க. சாமியை செஞ்சு என்கிட்ட கொடுத்தீங்க அப்படின்னா நான் வந்து அழகா டெக்கரேட் பண்ணி ரெடி பண்ணி வச்சிருக்கோம். சாயந்தரத்துக்கு சாமி கும்பிடலாம் போதும். ஓகே அக்கா எப்படி செய்யறான்னு பாரு. காமி செய்யறது காமிச்சதெல்லாம் சின்ன பசங்க ஏதாவது பார்த்தா செய்வாங்க. அவங்க கோதுமை மாவுக்கு லைட்டா தண்ணி, ரொம்ப தண்ணி குழவான்னு ஆக்காம கொஞ்சம் லைட்டா தண்ணி விட்டு பிசைஞ்சுக்கணும்.
நீங்க என்ன சைஸ்ல சாமி செய்றீங்களோ அந்த சைஸுக்கு வேணும்னா மாவு எடுத்துக்கணும். இந்த கையில வச்சு பசஞ்சிட்டு இருக்கா அந்த மாதிரி. அவ வந்து இவ்வளவு பெரிய உருண்டைக்கு பசஞ்சு வச்சிருக்கா. நான் இது வரைக்கும் செஞ்சதில்லை. இது வரைக்கும் நான் செஞ்சதில்லை. சின்ன பிள்ளையில இருந்து பாப்பா மட்டும் தான் செய்யறா. பாப்பா செஞ்சு சாமி செஞ்சு வச்சு சாமி கும்பிடுவா. நான் வாங்கி வெட்டி உட்காந்து அப்புறம் உங்களுக்கு சமைச்சு சாப்பாடு கொடுக்கணும்னு அது பெரிய விஷயம் தான். இந்த மாதிரிதான் சமைக்கணும். கை தனியா, கணேசனோட தொப்பை, தலை இதெல்லாம் தனித்தனியா செஞ்சு அப்புறம் அவனோட ஜாயின் பண்ணுவாங்க. அது தனித்தனியா செய்யும் போது நமக்கு ஒண்ணுமே தெரியாது. கொஞ்சம் மெனக்கிட்ட வேலை தான். ஆனா செஞ்சிருவாங்க. இப்ப ஆரம்பிச்சாங்கன்னா சாயந்தரத்துக்குள்ள செஞ்சு முடிச்சிருவா. டெக்கரேட் பண்ணி முடிக்கிறதுக்கு சாயந்தரம் ஆயிடும் அவளுக்கு. சீட்டு உட்கார்ந்து இருக்கிறதுக்கு விநாயகருக்கு சீட்டு வரும். கீழே உட்கார்ந்து இருக்கிறதுக்கு ஒரு சீட்டு இருக்கும். அப்புறம் அவர் காலு, தொப்பை, தலை, வீடம், அழகா கை, துதிக்க எல்லாமே சூப்பரா செஞ்சு வச்சு. ஸோ ஒன்று ஒன்றா தான் செய்வாங்க. ஒன்று ஒன்றா செய்யறத காணும். இதுல இது வரைக்குமா முடிஞ்சிருக்கீங்க? பேஸ் வந்தாச்சு. கொடுங்க பார்க்கலாமா? தொட்டு பார்க்கலாமா? தண்ணியா இருக்கு. தண்ணியா ஆயில அது. சாரி 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 எடுக்க முடியலையோ. ஸோ இது பேஸு. என் கையில கொடுங்க. தெரியுதா? தொப்பை வரைக்கும் இருக்கு. சீட்டு சிம்மாசுக்கு நான் சீட்டு உட்காந்துருக்காரு. கால் 2 கால் வந்துருச்சு. தொப்பை தொந்தி வந்தாச்சு. தொந்தி வரைக்கும் ரெடி ஆயிருக்கு. இன்னும் அதுக்கடுத்து நம்ம தான் போகும். இது வரைக்கும் தான் இப்போ வந்திருக்கு. விநாயகர் கிளம்பிட்டு இருக்காரு. ஓகே 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 ரெடி பண்ணுங்க. அடுத்த ஸ்டேஜ் வந்தா சொல்லுங்க. அடுத்த கையில என்ன வச்சிருக்கீங்க? தலை ரெடி ஆயிட்டியா? தலை கொண்டா. இவ்வளவு பெருசுக்கு இருக்கு. விநாயகர் தலை பெருசா? துதிக்கலாம் இனிமேதான் வருமோ? ஓகே ஓகே சரி. இப்போது விநாயகர் எந்த ஸ்டேஜில் இருக்கிறார்? பினிஷிங்கா? எங்க காட்டுங்க, தெரியல. வர ஒட்டி இருக்காரா? தூரமா வச்சுக்க. சூப்பரா இருக்குமா? நிஜமாவே நல்லா இருக்கு. என்ன கண்ணு வைக்கணும், கிரீடம் வைக்கணும். கை வச்சாச்சு, துதிக்க வச்சாச்சு, காது அழகா இருக்குடி. தலை வச்சாச்சு, ரெடி ஆயிடுச்சு. நம்ம குட்டி விநாயகர் இருந்துகிட்டே இருக்காரு. இதை செய்யும் போது ஒரு மந்திரத்தை சொல்லிக்கிட்டே செய்வாங்க. இப்போ வந்து லட்டு ரெடி ஆயிட்டு இருக்கு. அவர் கையில வைக்கிறது இல்லையா? கையில வைக்கிறது லட்டு ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. நான் மந்திரத்தை வந்து சாமி கிட்ட வைக்கும் போது நான் சொல்றேன். அதை சொல்லிக்கிட்டே செய்யணும். பசங்க குழந்தைங்க சாமி கும்பிடும்போது அது சொல்லி சாமி கும்பிட்டாங்க அப்படின்னா விநாயகருக்கு ரொம்ப பிடிக்குமா அவங்கள. அதான் லட்டு வந்துருச்சு. விநாயகருக்கு வந்து இப்ப கண்ணு வைக்கணும். அந்த இது இருக்குல்ல தந்தம் ஒரு பக்கம், அது வைக்கணும். அதெல்லாம் ரெடி பண்ணுவாங்க கொஞ்சம் கொஞ்சமா. இப்போ வந்து 75% ரெடி ஆயிட்டாரு. அடுத்து என்ன மிச்சம் முழுசா ரெடி ஆயிட்டு 2 லட்டு அவருக்கு காக்கருனே வந்து சொல்லிட்டு விநாயகருக்கு வந்து 2 லட்டு. ஓகேடி தங்கம், ரெடி பண்ணுங்க. இப்ப விநாயகர் எப்படி இருக்காரு? கண்ணு வச்சாச்சா? யார் கண்ணு வச்சது? நீனே செஞ்சு நீனே திருஷ்டி வச்சிட்டியா விநாயகர் பாப்பாக்கு? எடு கம்மி. அழகா இருக்கு பாப்பா. கண்ணு வச்சோம் அழகா இருக்கு. கிரீடம் வச்சாச்சா? நிஜமாவே குட்டி பாப்பா மாதிரியே இருக்காரு பாப்பா. அப்படியே நிஜமா தான் சொல்றேன். அம்மா வீடியோ தான் சொல்றேன். நிஜமாவே சொல்றேன். போன வருஷத்தோட இந்த வருஷம் அழகா இருக்கு. நல்லா இருக்குல்ல? உனக்கு எப்படி இருக்கு? செஞ்சு உனக்கு நல்லா தான் இருக்கும். பாக்குற எனக்கு தான் தெரியும். போன வருஷத்தை இருந்ததை விட இந்த வருஷம் இன்னும் அழகா தெரியுறாரு. இன்னும் டெக்கரேஷன் தான் முடிச்சு எப்படி இருக்கான்னு பார்ப்போம். ஆனா
இதுவே அழகா தான் இருக்காரு. இதுக்கு மேலே டெக்கரேட் பண்றேன்னு எதுவும் வீணாக்கி விட்டுறாரு. உபதி பட்டா பொட்டு குங்குமம் எல்லாம் வச்சுட்டு அப்படியே வச்சிடலாம். 3 லட்டா குட்டி பாப்பாக்கு 3 லட்டா. உபதி வந்து எப்படி வைப்பா? குச்சி வச்சு வைப்பியா? சரி, அது என்னமோ செய்ய பண்ணி பார்த்துக்க. ஜீடத்தை அழகாக டெக்கரேட் பண்ணிக்க. சூப்பர் சூப்பர் சூப்பர். செம்ம 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 கலக்கல். விநாயகர் நிஜமாவே அழகா இருக்காரு. கண்ணு கரெக்டா இருக்கு பாப்பா. இதுக்கு மேல வச்சுன்னா பெருசா முட்டை கண் மாதிரி இருக்கும். அழகா இருக்கு. விநாயகர் மேல சீட் சிம்மாசனம் பிடிச்சி உட்காந்துட்டார். இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? கிளிட்டர் மாதிரி இருக்கு. சிக்கு சிக்கு சிக்குன்னு இருக்காரு. கரெக்டு தானே? அதானே கீட டெக்கரேஷன் நடந்துட்டு இருக்கோம். 3 லட்டு. தம்பி, அக்கா உனக்கு லட்டே கொடுக்கல தம்பி. பெயிண்ட் அடிக்கிறாங்க. பெயிண்டிங் ஒர்க் நடக்குது. பெயிண்டிங் ஒர்க், டெக்கரேஷன் ஒர்க் நடந்துட்டு இருக்கு. கிரீடம் டெக்கரேஷன் நடக்குது. எல்லாத்தையும் சீக்கிரம் முடிச்சுட்டு சாப்பாடை கொடுங்கப்பா, ஸ்வீட்டை கொடுங்கப்பா. அது போதும், இதெல்லாம் தேவையில்லப்பா. அதானே எங்க அக்கற அம்மா உனக்கு கொழுக்கட்டை, கடலை, ஸ்வீட் எல்லாம் வச்சிருக்கேன். சாமி கும்பிட்டோன்னா சாப்பிடுவோம். சரியா? லட்டு வேணுமா உனக்கு? வேணுமாண்டி பிள்ளைக்கு? சரிப்பா சரிப்பா, நான் வாங்கி தரேன்ப்பா. லட்டு வாங்கி தரேன்ப்பா. நான் வாங்கி தரேன். நான் ரெடி ஆயிடுச்சா? வாங்க, எடுத்துட்டு வாங்க. கஷ்டப்பட்டு ஒரு பிள்ளை செஞ்சிட்டு வருது. நீ என்ன ஹாயா பூஜை ரூம்ல வந்து படுத்து கிடக்குற. ஏன்பா? வைங்க நீங்க வைங்க, மேல வைங்க. பாப்பா செஞ்ச விநாயகர் இதுதான் வந்துட்டு. சாமி கும்பிட்டு பூஜை பண்ணிட்டு அதுக்கப்புறம் 3வது நாள் ஆத்துல கரைக்கிற விநாயகர். நாங்கள் எப்பவும் பாப்பா செஞ்சு அவ கையால செஞ்சு வச்சுதான் சாமி கும்பிடுவா. இது வழக்கமா உள்ளது. அவ 4 வருஷமா செய்யறா. நாங்க கும்பிடுற வரைக்கும் கடையிலேருந்து வாங்கிட்டு வந்து வச்சு சாமி கும்பிட்டுட்டு கரைப்போம். அவ செய்ய ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் அவ கையால செஞ்சு அதுக்கப்புறம் அதை வச்சுதான் சாமி கும்பிடுவோம். அதுதான் கொண்டு போய் நாங்க ஆத்துல கரைச்சிக்குவோம். எங்க வீட்டு குட்டி பாப்பா விநாயகர் வந்தாச்சு. இன்னொரு குட்டி பாப்பா இங்க தூங்கிட்டு இருக்காரு. பூஜை ரூம்ல தான் தூங்குவார் அவரு. நல்லா சாம்பிராணி பத்தி வாசம் கம்பான்னு அடிக்கணும் இவருக்கு தூங்குறதுக்கு. ஏண்டா? சரிப்பா, நான் எல்லாத்தையும் எடுத்தாந்து வைக்கணும். நீ இப்படி படுத்திருந்தீங்கன்னா நான் எதுவும் வைக்க முடியாது. கொண்டாந்து செல்லக்குட்டி காக்குறேன். நீ ஏஞ்சிட்டீங்கன்னா நான் கொண்டாந்து இங்கே எல்லாத்தையும் வைக்கலாம். நல்லா தூக்கம் வந்துருச்சு பிள்ளைக்கு. சரி, நீங்கள் இங்கே வந்து ரூமில் வந்து தூங்குங்க. வாங்க வாங்க.